Hi, hello, welcome and welcome to my channel Cat's Perspective. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஹாப்பி அடாவோட 2 minutes preservative free instant pasta review தான் பார்க்க போறோம். So வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் subscribe பண்ணலனா கீழ இருக்கிற subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஹாப்பி அடாவோட மேக் பாக்ஸ் வந்து டெலிவர் ஆகிடுச்சு. இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஹாப்பி அடா பற்றி எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் டான்ஜர் ப்ரோ வ்ளாக்ஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாப்பி அடா இன்ஸ்டன்ட் பாஸ்தாவில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஃபியூஷன் பாஸ்தா. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பாஸ்தாவை ரொம்ப குவிக்காக 2 to 4 minutes குக் பண்ணிடலாம். இந்த பேக்கேஜிங் ரொம்ப சேஃபாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது கூடவே ஒரு க்யூட்டான நோட் ஆஃப் லவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் குவாலிட்டிலையும் டேஸ்ட்லேயும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணலைன்னு. ஸோ இது அவங்க இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த மேக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மேக் பாக்ஸ்க்குள்ளே 3 different ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பாஸ்தா இருக்குது. ஸோ 255 rupeesக்கு 3 different வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஸ்டன்ட் பாஸ்தா என்னை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் தான். ஸோ என்னென்ன ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோனி அரேபியாட்டா, மேக்ரோனி ஆல்ஃப்ரெடோ அண்ட் ஹைதராபாதி பிரியாணி. பாஸ்தாவில் இந்த பிரியாணி ஃப்ளேவர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. இந்த பேக்கேஜிங்கில் ஹவு டு யூஸ்ன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்தாவை நம்ம 3 விதமாக செய்யலாம். மைக்ரோவேவ் அவன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 2 minutes செய்யலாம். இல்லைனா ஃப்ரைங் பேனில் 4 minutes குக் பண்ணிடலாம். ரெண்டுமே இல்லை, ஒரு ட்ராவலிங் டைமில் ஹாட் வாட்டர் வச்சு கூட 3 to 4 minutes இந்த பாஸ்தாவை ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தாவை ஈஸியாக வீட்டில் குக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த பாஸ்தா பற்றின பேக்கேஜிங் பார்த்தாச்சு, ப்ரைஸ் பார்த்தாச்சு அண்ட் குவாலிட்டி கூட பார்த்தாச்சு. ஃபைனலாக குக் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் குக் பண்ண போகிறது ஒயிட் பாஸ்தா. இந்த பாஸ்தாவை நம்ம ஃப்ரைங் பேனில் போட்டு 4 minutes குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாஸ்தாவோட டேஸ்ட் ரிச் அண்ட் க்ரீமியாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்கல, பிகாஸ் என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. பட் நீங்கள் ஒரு ஒயிட் பாஸ்தா லவர்னால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண பாஸ்தா ஹைதராபாதி பிரியாணி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் குக் பண்ணும். இதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒயிட் பாஸ்தா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, பட் ஹைதராபாதி பிரியாணி பாஸ்தா அந்தளவு திக்காக இல்லை. ஸோ இந்த பாஸ்தா இந்தியன் ஃப்ளேவர் ஆஃப் பாஸ்தா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பாஸ்தா விட இந்த ஹைதராபாதி பிரியாணி பாஸ்தா இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம குக் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறது இந்த ரெட் பாஸ்தா. இந்த பாஸ்தாவோட ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது கொஞ்சம் டேங்கியாக இருந்துச்சு.
ஸோ நான் சாப்பிட்ட இந்த 3 பாஸ்தாவில் என்னோடய ஃபேவரட் இந்த ரெட் பாஸ்தா தான். பிகாஸ் அந்த 2 பாஸ்தாவையும் என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ரெட் பாஸ்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் வந்து பேபி கார்ன் போட்டிருந்தாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் பாஸ்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பர்சனல் சாய்ஸ் தான். எனக்கு பிடிக்காத ஃப்ளேவர் மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பாஸ்தாவை நான் அடிக்கடி வாங்குவேனான்னு தெரியாது, பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அவ்வளோ பெரிய பாஸ்தா லவர் கிடையாது. ஹே காய்ஸ், என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். And thanks for watching.